எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ மோகனமை. இது இருக்கிறதுலே ரொம்ப எளிமையாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இது உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ், அது எப்படி தயார் பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாமே உங்கள்கிட்ட நான் இதில் வீடியோ நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக வீட்லேயே நீங்கள் இதை செய்யலாம். இந்த மை முதல்ல எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பூஜை பண்ணும்போது, அதை பூஜைனா எங்களை மாதிரி தனியாக மந்திரம் உபாசனை எடுத்து படிக்கணும் இல்லை. நார்மலாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பூஜை பண்ணுவீங்க. அப்போ நம்ம சாயங்காலம் ஆகிட்டா விளக்கு பற்ற வைப்போம். காலைல விளக்கு பற்ற வச்சு சூடம்பத்திலாம் காமிச்சு நம்ம பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த பூஜை பண்ணுற நேரத்தில் இந்த மையை என்ன பண்ணணும், உங்கள் நெத்தியில் வச்சுட்டு, உங்கள் மோதிர விரலால் எடுத்து உங்கள் நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னா, சும்மா அதாவது ஒரு பத்தி ஒரு சூடத்தை காமிச்சு நீங்கள் எப்பவும் போல் சும்மா சாமி கும்பிட்டாலே போதும். உங்கள் வேண்டுதல் சீக்கிரமாக நடக்கும். அதை சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்கும் அந்த கடவுள். ஏதாவது ஒரு கடவுள்னு கிடையாது, எந்த கடவுள்னாலும் இருக்கலாம். அதாவது காளி, பகவதி, முருகர், விநாயகர், நம்ம அப்போ கருப்புசாமி, ஐயனார், இது மாதிரி காவல் எந்த தெய்வனாலும் இருக்கலாம். எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிடும் போதுனாலும் சரி, இந்த மையை நீங்கள் வச்சுட்டு அந்த வேண்டுதல் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். இந்த மைய பேரே பார்த்தீங்கன்னா தெய்வ மோகனமை. அதாவது உங்கள் மேலே அந்த தெய்வத்துக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ அதுதான் மோகனம். இப்போ நம்ம மோகன பூஜை எதுக்கு பண்ணுவாங்கன்னா, 2 பேர்த்த சேர்த்து வைக்கிறதுக்கு, 2 பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாசம் வரணும், நல்லா ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு மோகன பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மை என்ன பண்ணுவோம்னா, நமக்கும் கடவுளுக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நமக்கு நம்மளை ஒரு ஆள் பிடிச்சாதான் நமக்கு அவங்க செய்வாங்க. நமக்கு ஒரு எந்த ஹெல்ப்பும் யாரும் பண்ண மாட்டாங்க. நம்மளை சாமியை பிடிக்க வைக்கிறதுக்கு அந்த மை உதவும். இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ எப்படி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு முருகருக்கு வழிபடுத்தீங்க, முருகரோ நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிங்க, அப்போ உங்களுக்கு லேட் ஆகுது. அப்போ இந்த மையை வச்சுட்டு நீங்கள் வைக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களை முருகருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பண்ணுற நீங்கள் வேண்டுதல் நீங்கள் என்னென்ன வேண்டியிருந்தீங்களோ எல்லாமே படிப்படியாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்ல பலன் தெரியும், நல்ல பலன் அடைஞ்சிருக்கு. இது அவ்வளோ ஒரு பவரான விஷயம். இதில் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மருளூமத்தை செடி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மருளூமத்தை செடியை அமாவாசை, பௌர்ணமி, இல்லாட்டி வளர்பறையில் வர ஏதாவது செவ்வாய், இந்த நாளில் போய் காப்பு கட்டி நீங்கள் எடுத்துடணும். ஆணிவேர் அருங்காமல் எடுத்துடணும். அது எடுத்துட்டு உங்களுக்கு எப்படின்னா, சில பேத்துக்கு எப்படின்னா அதை எடுக்க தெரியாது, எப்படி நம்ம எடுக்குன்ட்டு. நீங்கள் எப்படின்னா இப்போ நாளைக்கு நீங்கள் காப்பு கட்டி நீங்கள் எடுக்க போறீங்கன்னா, முந்தின நாள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணியை கேனில் பிடிச்சிட்டு போய் அந்த செடியை தூரில் நல்ல வேரில் ஊற்றிட்டு வந்துடுங்கன்னா, மறுநாள் அப்போ தான் உங்களுக்கு அதை பிடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணணும், இப்போ நாளைக்கு நீங்கள் பிடுங்க போனீங்கன்னா, இன்றைக்கி போய் தண்ணியை போய் சாயங்காலம் ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் என்றைக்குனாலும் நம்ம வேரை எடுக்கணும். சாயங்காலம் போல் நம்ம என்றைக்குமே வேறு பிடுங்கக்கூடாது, சாப நிவர்த்தி பண்ணி. அப்போ காலையில் நீங்கள் எடுத்துகிட்டு மருளூமத்தை செடியோட வேறு ஊமத்தங் செடி கிடையாது. ஊமத்தங்கை தனியாக இருக்கும், மருளூமத்தை தனியாக இருக்கும். அந்த மருளூமத்தை செடியை வேற மட்டும் நீங்கள் எடுத்து அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நிழலில் காய வைக்கணும். சந்திரன் சூரியனில் படாமல் நிழலில் காய வச்சு அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் மண் சட்டியில் போட்டு அதை எரிக்கணும். எரித்து நல்லா அதை ஒரு சாம்பல் மாதிரி, உங்களுக்கு கறி கட்ட மாதிரி சாம்பல் மாதிரி இருக்கும். அதை எடுத்து தான் நீங்கள் மை ரெடி பண்ணணும். அந்த கறியை நீங்கள் எடுத்து சாம்பல் மாதிரி இருக்கும், அதை எடுத்து அது கூட 3 விஷயம் மட்டும் நீங்கள் சேர்க்கணும். ஜவ்வாது, புனுகு, அரகஜா, இந்த 3 மட்டும் நீங்கள் கடையில் வாங்கி அந்த சாம்பலை ஒன்றா வச்சு நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு மை மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். அது வரை நீங்கள் அரைக்கணும். அந்த மையை நீங்கள் ஒரு டப்பால், அதாவது ஏதோ ஒரு செம்பு டப்பா, இல்லாட்டி ஒரு அலுமினியம் பிளாஸ்டிக் ஏதோ ஒன்று நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட போகும்போது, அதாவது நீங்கள் இப்போ காலையில் சாயங்காலம் எந்த நேரம்னாலும் சரி, சாமி கும்பிட போகும்போது விளக்க பற்ற வச்சு இந்த மையை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்படி சொல்ல, நல்ல பலன் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிங்கன்னா சீக்கிரமாக நடக்கும். அந்த கடவுளுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த வேலைகள் உங்கள் மேலே தெய்வத்துக்கு ஒரு மோகனம் வரும். அப்போ மோகனம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வேலைகளை இந்த மை செய்யும். இந்த மையை நீங்கள் அரைக்கும் போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு மந்திரம் சொல்லிட்டு அடிக்கணும். ஓம் தெய்வ மோகினி வருக வருக. இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் மையை அரைக்கும் போது சொல்லணும். அதாவது நீங்கள் எரிக்கும் போதோ அதை பிடுங்கும் போதோ நீங்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் மையை அரைக்கும் போது, அதாவது இந்த மருளூமத்தை வேற காய வச்சு எரித்து அந்த சாம்பல், ஜவ்வாது, புனுகு, அரகஜா இதெல்லாம் போட்டு நீங்கள் அந்த கலவத்தில் போட்டு அரைக்கும் போது ஓம் தெய்வ மோகினி வருக, ஓம் தெய்வ மோகினி வருக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காது. நீங்கள் கணக்கு கிடையாது, அதாவது 108 தடவை சொல்லணும், 1008 சொல்லணும், கணக்கு கிடையாது. அதை அரைக்கிற வரைக்கும் நீங்கள் சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் அரைச்சி முடித்தாலும் 2 நிமிஷம் சொன்னாலும் போதும். அப்படி இல்லை ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஆனாலும் நீங்கள் அதில் நீங்கள் சொல்லலாம்.
அது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இதை மாதிரி டெய்லி நீங்கள் காலையில் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு இப்போ ஒரு வேலைக்கு கிளம்புதீங்க, ஸ்கூலுக்கு எங்கேயும் நீங்கள் ஒரு படிக்க இடத்துக்கோ வேலைக்கோ நீங்கள் கிளம்பும்போது அதை சாமியை கும்பிட்டுட்டு எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போனால் நீ உங்கள் வேண்டுதல் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்கும், நல்ல பலன் தரும். இதை வந்து நாங்கள் மெயினாக எங்கள் வீட்டில் வந்து இதை ரொம்ப பயன்படுத்துவாங்க. இந்த மையை வந்து எங்கள் வீட்டில் சில பூஜைகள் நாங்கள் செய்யும் போது, பூஜைகள்னு கிடையாது, நார்மலாக வீட்டில் இருக்கவங்க எல்லாமே இது எங்கள் வீட்டில் நாங்கள் இதுதான் எங்களோட தொழில் எல்லாமே. எங்கள் வீட்லேயே இந்த இதை எல்லாருமே இதை பயன்படுத்துவாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு நான் கண்ணாலே நான் பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். நான் மற்றவங்களுக்கு நான் கொடுத்துமே, அதாவது அவங்களுக்கு இதுக்கு வந்து மந்திரம் பூஜை விரதம் எதுவுமே கிடையாது. நம்ம அந்த மைய எடுத்து வைக்கும், எப்பவும் சாமி கும்பிடுதாமா, நமக்கு என்னென்ன தேவை இருக்குது, என்ன கஷ்டம் நஷ்டம் எல்லாமே நம்ம சாமி கிட்ட சொல்லுவோம். அதை அப்படி வேண்ட தான் போகிறோம். அதுக்கு இந்த மையை மட்டும் நெத்தியில் வச்சுட்டு வேண்ட போகிறோம். உங்களுக்கு வேண்டியது எல்லாமே அந்த கடவுள் உங்களுக்கு சீக்கிரமாக எல்லாமே செஞ்சு கொடுக்கும். அது என்ன தெய்வமாக இருந்தாலும் சரிதான், காளி குலதெய்வம். இப்போ நம்ம சிலவங்க வந்து எப்படி குலதெய்வம்னா நமக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்குது. அப்போ இந்த மையை வச்சுட்டு நீங்கள் குலதெய்வத்தை வேணால் குலதெய்வத்தோட அருள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அதே மாதிரி இது வேலை பார்க்கும். ஆமாம், நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடி எல்லாமே நடக்கும். அப்படி ரெடி பண்ண முடியாதவங்க வந்து கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு எல்லாமே நாங்கள் அனுப்பி வைக்கும். அப்படி இது நீங்களே ரெடி பண்ணிடலாம். அது உங்களால் ரெடி பண்ண முடிஞ்சதை நீங்களே ரெடி பண்ணி நீங்கள் வைக்க ஆரம்பிங்க. முடியாதவங்க கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து நாங்கள் கொடுப்போம். நன்றி.